வெரி பேட் நியூஸ். ட்ரோனை வந்து கிராஷ் பண்ணிட்டேன் கைஸ். இங்கே ரிவர்கிட்ட வந்து ட்ரோனை பறக்க வைக்கிறதுக்கு போய் கிராஷ் பண்ணிட்டேன். Hey guys, welcome back to the channel. I hope you all are doing good. நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். என்னடா குட்டி கதைன்னு கேட்காதீங்க. இது வந்து என்னோட ரீசெண்ட் ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் கூடவே வந்து உங்களுக்கு வந்து விஷுவல்ஸ் கூட இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, அதை வந்து ஒரு நரேட்டிவாக கொண்டு போகலான்னு பிளான் பண்ணி இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸ் பேக் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு குட்டி ரைடு ஒன்று போகலாமான்னு கேட்டிருந்தான். ஸோ நானும் சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு, போயிட்டு ஷார்ட் ரைடாக இருக்கட்டும் லாங் ரைடாக எதுவாக வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஓகே சொல்லிட்டேன். சரி ரைடு போகலான்னு சொல்லி ஓகே சொல்லிட்டேன். ஸோ எங்கே பிளேஸ் செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தப்புகுழின்னு ஒரு பிளேஸ்க்கு வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இது தப்புகுழி வந்து இது வந்து ஒரு வில்லேஜ், கர்நாடகாவில் வந்து ஒரு சின்ன வில்லேஜ் பிளேஸ். இது இங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது, ஒரு ரிவர் ஓடுற ஒரு பிளேஸ். காலையில் வந்து கிளம்புறோம் ரைடுக்கு. ஸோ 2 பேரும் மீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு மீட் பண்ணிட்டு வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேப் போட்டப்போ 2 டிஃப்ரெண்ட் ரூட் காட்டுச்சு மேப்பு. என்ன இது 2 டிஃப்ரெண்ட் ரூட் காட்டுது? ஒன்று வந்து ஹொசூர் பக்கமாக போயிட்டு போகிறது, இன்னொன்று வந்து கனக்புரா சைடு போயிட்டு போகிற ரூட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் 2 ரூட்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸில் வந்து கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. இது வந்து 100+ கிலோமீட்டர்ஸ்னா வருது இது ஹொசூர் ரோடு பக்கம் போகிறது. அதே இந்த கனக்புரா மைசூர் ரோடு பக்கம் போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 53 கிலோமீட்டர்ஸ் இல்லை சம்திங் அந்த ரேஞ்சில், ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்குன்னு. சரி, நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட்டஸ்ட் ரூட் தானே செலக்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளும் வந்து இந்த ஷார்ட்டஸ்ட் ரூட்டே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரைடை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிறோம். பிளேஸ் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துடுச்சு. நானும் என் மேப்பில் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் யூ ஆர் அபவுட் டு ரீச், இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு வந்துட்டு இருக்கு. சரி, என்னடா ரொம்ப கிட்ட தான், பக்கம் தான் இருக்கு போலன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் ஜோன் ஸ்டார்ட் ஆச்சு, கண்ட்ரி ரோட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ உள்ளே அப்படியே போகிறோம். கடைசியில் பார்த்தா மஞ்சன்பேலே டேம்னு ஒரு ஏரியா வந்துச்சு. அந்த டேம் கிட்ட தான் வந்து இந்த தப்புகுழின்ற பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மேப்பில் வந்து காட்டுது. சரின்னு சொல்லிட்டு ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அப்படியே போகிறோம். கடைசியில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரியான ஒரு ஏரியா, அதுக்குள்ளவும் என்ட்ரு ஆகிட்டு அப்படியே போகிறோம். மறுபடியும் வந்து ஒரு குட்டி ஒரு வில்லேஜ் ஒன்று வருது. அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா பசங்க சில பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த பையன்கிட்ட ஒருத்தனை நிற்க வச்சு அவங்ககிட்ட கேட்குறேன் நான், தப்புகுழி எங்கப்பான்னு சொல்லி. தப்புகுழி எங்கன்னு கேட்டவுடனே அவன் வந்து சொல்கிறான், இங்கே தான் பக்கத்தில் இருக்குது, பட் அங்கே வந்து உங்களை போக விட மாட்டாங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அங்கே இருப்பாங்க, போக விட மாட்டாங்க, அங்கே பார்க்குறதுக்கும் ஒன்றும் இல்லை, வெறும் டேம் இது பேக் சைடை தான் நீங்கள் பார்த்துட்டு வரணும். அது டேம் இது பேக் சைடா, இங்கே ரிவர் ஓடுறது இல்லையான்னு கேட்டால் அப்போ தான் அந்த பையன் சொன்னான், ஐயோ நீங்கள் தேடிட்டு வந்திருக்கிற பிளேஸ் வந்து வேறு, இது வந்து வேறு, அது ஒரு தப்புகுழி இருக்குது, அது வந்து நீங்கள் வந்து கனக்புரா டச் ஆகி நீங்கள் உள்ளே போனோம் அதுன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி இம்மீடியட்டாக நம்ம வந்து என்ன பண்ணோம், மேப்பில் வந்து லொக்கேஷனை போட்டோம். லொக்கேஷனில் வந்து 2 hours காட்டுச்சு அங்கேருந்து. பரவாயில்ல 2 hours தானே போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ரைட். ஸோ கிளம்பி போகிற வழியில் வந்து வி ஹேட் நைஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மறுபடியும் ரைடை கண்டினியூ பண்ணோம். ரைடை கண்டினியூ பண்ண வந்து நல்ல அழகான கண்ட்ரி ரோட்ஸ், வெரி பியூட்டிஃபுல் ரோட்ஸ், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கண்ட்ரி ரோட்ஸு. எல்லாத்தையும் பார்த்துன்னு அப்படியே போகிறோம். ஃபாரஸ்ட் ஜோன் என்ட்ரி, ஒரு வில்லேஜ் முடிஞ்ச உடனே ஒரு ஃபாரஸ்ட் ஜோன் என்ட்ரி. எங்கே பார்த்தாலும் யானைசாணி கைஸ், எங்கே பார்த்தாலும் யானைசாணி. ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு, அட்வென்ச்சரஸாகவும் இருந்துச்சு. ஆனால் வந்து இது வந்து நான் மசினகுடி பண்டிப்பூர் போன ரூட்டில் இருந்துச்சு பாருங்கள் ஃபாரஸ்ட்டு. ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு அந்த ஃபாரஸ்ட், க்ரீன்ஸ் எங்கே பார்த்தாலும் மெடோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஃபாரஸ்ட் வந்து ரக்கட் ஃபாரஸ்ட், அ ப்ராப்பர் ரக்கட் ஃபாரஸ்ட், வைல்டு அப்படி இருக்குது. ரோடு இல்லை, ஒன்றும் இல்லை, ஃபுல் ஆஃப் ரோடிங்,
ஃபுல் ஆஃப் ஆஃப் ரோடிங். ஏறுறோம் இறங்குறோம். எனக்கு கால் வலியே வந்துருச்சு, என் ஃப்ரெண்டுக்கும் வந்து கால் வலி வந்துருச்சு. வண்டி ஓட்டிட்டு போய் கடைசியில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நிற்க வச்சுட்டு அங்கே பார்த்தா அங்கேயும் வந்து யானை சாணி இருக்குது பக்கத்தில், அங்கே இங்கே எல்லாமே. ஸோ அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டோம், என்னங்க யானைலாம் அதிகமாக இருக்கான்னு. அதிகமாக இருக்குங்க இங்கே, பட் இப்போ எதுவுமே பார்க்க முடியாது, எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கோம், சாயந்தரமா இல்லை வந்து நைட்டில் தான் வெளியே வரோம் அதுன்னு சொன்னாங்க. சரி நாங்களும் என்ன பண்ணிட்டோம், அங்கேருந்து கிளம்பி அப்படியே போயிட்டோம். முன்னாடி அப்படியே வண்டி ஓட்டிட்டு போக பியூட்டிஃபுல்லாக ஆயிடுச்சு பிளேஸு. பட் ரோட்ஸ் வந்து அப்படியே தான் இருந்துச்சு, ரோடுக்கு எந்த மாற்றமும் கிடையாது, ரோடு அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பண்ண ஸ்டாப் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு செக் போஸ்ட் கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணோம். அந்த செக் போஸ்ட் கிட்ட தான் பார்த்தோம் காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி என்ன ஒரு செக் போஸ்ட். அந்த செக் போஸ்ட் கிட்ட நிற்க வைக்கும் போது அவங்க வந்து செக் பண்ணாங்க, எங்கே போகிறீங்க நீங்கள், உள்ளே எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து இல்லை யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம் இந்த பிளேஸை, ஸோ அதனால வந்து சும்மா வந்தோம், பார்த்துட்டு போகலாம், ஒரு ரைடு மாதிரி வந்திருக்கோன்னு. சரி நான் அவர் கேட்டார், அந்த செக் போஸ்ட்டில் உட்காந்துருக்கிற ஆஃபீஸர் கேட்டார், எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்குன்னு கேட்டார். மேக்ஸிமம் என்ன ஒரு 1 to 1.5 hours ஆகும் ரிட்டர்ன் வரத்துக்குன்னு சொன்னேன். சரி மறுபடியும் ரைட் பண்ண ஆரம்பித்தோம். கம்ப்ளீட் ஆஃப் ரோட்ஸு, டஸ்டி, டயர்ட் ஆயிடுச்சு, கீழே இறக்கிறதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிவர்கிட்ட போய் நின்னோம். அழகான ஒரு ரிவர், பியூட்டிஃபுல் பிளேஸ். சில பீப்புள் தான் அங்கே ஆடிக்கிட்டு இருந்தாங்க தண்ணியில். இட் வாஸ் நாட் அ க்ரௌடட் பிளேஸ் அட் ஆல். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஃப்ளோ கம்மி, ஆனால் வந்து டெப்த்து வந்து எங்கெங்கே இருக்கணுமோ அந்தந்த இடத்துலலாம் டெப்த்துங்க இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு போனது என்னன்னா, அங்கே போயிட்டு வந்து ஃபிஷிங் பண்ணலாம், ஒரு ரைட் மாதிரி போகலாம், ப்ளஸ் ஃபிஷிங்கும் பண்ணலாம். ரிவரில் வந்து ஃபிஷ் பண்ணுறது வந்து இது தானேன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளான் அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு போன உடனே நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் என்ன பண்ணலாம் இப்போன்னு. ஃபஸ்ட்டு அவன் வந்து சொன்னால் ஃபஸ்ட்டு ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்றா, அப்புறம் வந்து ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். உடனே நான் வந்து ட்ரோன் எடுத்துகிட்டு என்னோட பியூட்டிஃபுல் ஷாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தேன். வந்துச்சு, நல்ல ரிவரை கவர் பண்ண எல்லாமே ஆச்சு. ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு ட்ரோனை வந்து எடுத்து உள்ளே வச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், ஃபிஷிங் ராட் எடுத்து ஃபிஷிங் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணோம். பட் லக் இல்லை, ஃபிஷ் எதுவுமே மாட்டல. ஏன்னா எல்லாமே குட்டி குட்டியாக இருந்துச்சு. பெருசுங்க வந்து எங்கே இருக்கும்னு கேட்டால் அந்த பக்கம் நீங்கள் போகணும், மர நிழலில் வந்து இருக்குது பாருங்கள் தண்ணி, அந்த இடத்துல தான் கிடைக்கும். பட் இங்கெல்லாம் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு அங்கே ஒருத்தர். சரி நாங்களும் என்ன பண்ணோம், வெறும் இங்கேயே வந்து கொஞ்ச நேரம் போட்டு பார்த்தோம் ராடை, எதுவும் அந்த மாதிரி மாட்டுற மாதிரி தெரியல. ஸோ இங்கேருந்து வேறு எங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இது பண்ணப்போ தான் வந்து அந்த ரிவரில் வந்து ஒரு சின்ன ஒரு பூ ஒன்று வளர்ந்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதை நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். அப்சர்வ் பண்ணதும் அங்கே பாரு, அங்கே ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன் நான், அங்கே பாருறா இது ரிவர் நடுவில் வந்து ஏதோ ஒரு பூ இருக்குது, அது என்ன பூ அதுன்ட்டு இது பண்ணுறோம். அப்படியே பார்த்துட்டே இருக்கோம் அந்த பூ. அப்புறமா வந்து ரிட்டர்ன் போகிறப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐடியா கொடுத்தான், ப்ரோ அந்த இது எடுத்துடாத, அந்த இது ஒரு ட்ரோன் ஷாட் எடு, அப்படியே ஒரு பேக்கில் போகிற மாதிரி அந்த பூக்கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு இது பண்ணோம். சரி நானும் வந்து என்ன பண்ணேன், ட்ரோன் எடுத்து தண்ணிக்கிட்ட விட்டு கரெக்டாக அந்த பூக்கிட்ட நிற்க வச்சு பேக்கில் அப்படியே ஒரு ஷாட் எடுக்கலான்ட்டு. நான் இதோட நிறுத்தியிருக்கணும் தானே. நான் என்ன பண்ணேன், சரி இன்னும் கொஞ்சம் பறக்க விட்டு தமிழ்நாட்டு பக்கம் இருக்கிற ஃபாரஸ்ட், அதாவது அந்த சைடு ஆஃப் த ரிவர் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட், அது இந்த பக்கம் கர்நாடகா ஃபாரஸ்ட், அந்த பக்கம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணேன், சரி அந்த பக்கம் ஏதாவது யானை ஏதாவது இருக்கா, என் ட்ரோனை பறக்க வச்சு பார்க்கலான்ட்டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனேன். ட்ரோனை எடுத்துகிட்டு போன உடனே என்ன ஆச்சு, தூரம் போயிட்டு நல்லா ஒரு அழகான ஒரு ஷாட் எடுத்தேன், நல்லா போச்சு. அப்படியே
போயிட்டு ரிட்டர்ன் அப்படி வந்துட்டு நான் கொஞ்சம் தூரமாக நாங்கள் நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டு இருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணேன், தூரமாக போயிட்டதுனால எங்கே இருக்கோன்னு எனக்கு சரியாக வந்து தெரியாமல் போச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், அங்கே வந்து ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு. நம்ம எங்கடா நின்றுட்டு இருக்கோம்னு நான் கேட்டுகிட்டே இருக்கேன். ஃப்ரெண்டு வந்து இங்கே தான்டா, இன்னும் கொஞ்சம் இந்த சைடில் தான் இருப்போம், நம்ம இந்த சைடில் தான் இருப்போம்னு இது பண்ணிருக்கான். லைட்டாக நான் வந்து அப்படியே ட்ரோனை வந்து லெஃப்டில் மூவ் பண்ணேண்ணா. என்னங்க இது, இங்கே எது போலீஸ் நின்றுருக்காங்க. லைட்டாக ட்ரோனை வந்து நான் அப்படியே கொஞ்சம் ரைட்டுக்கு மூவ் பண்ணேண்ணா. சடன்னா டப்பு டுப்பு நான் கீழே விழுந்துச்சு ட்ரோன். பதறி போயிட்டேன். நான் எங்கேயோ டச் ஆயிடுச்சுன்னு தெரியும். மரத்தில் மாட்டிட்டு இருக்கா இல்லை கீழே விழுந்துருச்சா என்னன்னு தெரியல. கீழே விழுந்துச்சுங்க. கீழே விழுந்துட்டு வெறும் ப்ரௌன் கலராக என்னவோ தெரியுது. மங்கலா, ரொம்ப ஒரு மாதிரி பிளர்ட் விஷன், ரொம்ப மங்கலா ப்ரௌனாக என்னவோ தெரியுது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த இது ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்குறேன். லாஸ்ட் சிக்னல்னு வந்துருச்சுங்க. நான் இந்த சைடு ஆஃப் த ரிவரில் நிற்கிறேன். ட்ரோன் அந்த பக்கம் மரத்தில் டச் ஆகி கீழே விழுந்துட்டு. என்ன பண்ணுறது? கை ஷிவர் ஆகுது அப்படியே எனக்கு. கை அந்த ட்ரோன் ரிமோட்டை பிடிச்சிட்டு இருக்கேன். ஷிவர் ஆகுது கை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதுவுமே மண்டையை வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. ஒரு செகண்டுக்கு வந்து ஃபுல் பிளாங்க். ஷிட், என்னடா இது, இவ்வளோ காசு போட்டு வாங்கினது இப்படி போயிடுச்சு, அங்கே போய் விழுந்துருச்சு, எப்படி எடுக்கிறது, போய் எங்கே அப்படி மரத்தில் எங்கன்னா மாட்டிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? அங்கே போயிட்டு யார்கிட்ட கேட்க முடியும்? வந்து எடுத்து கொடுங்க, இது பண்ண கொடுங்கன்ட்டு எதுவுமே இது பண்ண முடியல. அப்படியே ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு நிலைக்கு போயிட்டேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த செக் போஸ்ட்டில் வந்து ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஆஃபீஸரை. அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சு. இங்கே வந்து பரிசல் இருக்கும், இங்கேருந்து அந்த பக்கம் உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து பரிசல் இருக்கும் என்ன அவர் சொன்னார்ல, அது வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி அப்படியே நடந்து போகும்போது அங்கே ஒரு லோக்கல் ஆள் இருந்தாருங்க. அந்த லோக்கல் ஆள்கிட்ட வந்து கேட்டோம். ஃப்ரெண்டு தான் கேட்டான், இந்த மாதிரி வந்து அங்கே அந்த பக்கம் ட்ரோன் மாட்டிக்கிச்சு, நாங்கள் வந்து இப்போ அந்த பக்கம் போகிறதுனா எப்படி போகிறதுனா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பக்கம்லாம் போக முடியாது நீங்கன்னு சொல்லிட்டாரு அவர். இன்னும் எனக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே வெக்ஸ் ஆகிட்டேன். ஷிட், என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அவரே வந்து மறுபடியும் அது எவ்வளோ இருக்கும் அது ட்ரோன்னு கேட்டார். சொன்னோம், ஒரு 1,30,000 rupees ஆகும் அது சொன்னோம். ஐயோ அஷ்டா அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு உடனே என்ன சொன்னார், நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா அங்கே வந்து அந்த பரிசல் வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. பரிசல் அதை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கே அவங்கக்கிட்ட காசு கொடுங்க நீங்கள், அவங்க வந்து உங்களை அந்த பக்கம் கூப்பிட்டு போய் விடுவாங்கன்னு சொன்னாங்க. சரிடா, எப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹோப் ஒன்று கேட்டுச்சு. இப்போ ட்ரோனு கீழே விழுந்து ஏதாவது உடஞ்சி டேமேஜ் ஏதாவது ஆயிருந்தா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் சர்வீஸ்க்காவது எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணேன், இம்மீடியட்டாக இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு அங்கே போனோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து அந்த பரிசல்காரங்களை பார்த்துட்டு அவங்கள வந்து அந்த பக்கம் கூப்பிட்டு போனோம். ட்ரோன் அங்கே விழுந்துட்டுருக்கு, போய் எடுக்கணும்னு சொன்னோன்னா ஒரு சின்ன பையன் என்ன பண்ணால், சரி வாங்க போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு. கைஸ், வெரி பேட் நியூஸ். ட்ரோனை வந்து கிராஷ் பண்ணிட்டேன் கைஸ். இங்கே ரிவர்கிட்ட வந்து ட்ரோனை பறக்க வைக்கிறதுக்கு போய் கிராஷ் பண்ணிட்டேன். இப்போ தேடி போயிட்டுருக்கேன் இப்போ அந்த பக்கம். ಹಿಂಗಮ್ಮ ಹಂಗೆ ಬರೋದಾ ಶೂ ಹುಷಾರ್. ಇಟ್ಕೊಳಮ್ಮ. இதில் உட்காந்து போயிட்டுருக்கேன் இப்போது டு ಫೈಂಡ್ ಮೈ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಇಂಥ ಬಿದ್ದಿದೆ ಅಂತ ಡ್ರೋನ್. ಇಲ್ಲಮ್ಮ, ಮರದ ಹತ್ರ ಇದೆ, ಆ ಫ್ರಂಟ್ ಮರದ ಹತ್ರನೇ ಎಲ್ಲೋ ಇದೆ, ಅದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅಲ್ಲಿ ಕಾರ್ ಇತ್ತಲ್ವ, ಅಲ್ಲಿ ಅದನ್ನು ಇದು ಮಾಡಿ ಈ ಕಡೆ ತಗೊಂಡೆ, ಅಲ್ಲೆಲ್ಲೋ ಬಂದು ಬಿತ್ತು. ಬರ್ಬೇಕಿರಿ ಕರ್ಕೊಯ್ತೀನಿ. ಎಷ್ಟು ಆಳ ಇದೆಯಲ್ಲ ಇಲ್ಲಿ? ಇಲ್ಲ ಅಣ್ಣ, ಈ ಕಲ್ಲಿಂದ ಅಷ್ಟು ಆಳ ಇದೆ. ಎಲ್ಲಿಂದ? ಇಲ್ಲೇ ಆಳ ಇಲ್ಲ. ஓகே, ಈ ಕಡೆ ಆಳ ಇದೆ. ஹோப்ஃபுல்லி கிடச்சிடணும் கைஸ், அதுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். இட் வாஸ் சடன். நம்ம எங்கே நின்றுருக்கோன்னு வந்து ரிட்டர்ன் எடுத்து பார்க்குறதுக்குள்ளே இந்த மாதிரி போய் மரத்தில் அடிச்சிட்டு கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ ஐ வில் கோ செக் எங்கே இருக்குன்னு பார்த்துனேன். இட் வாஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட், ஸோ ஐ டுக் இட் டு த லெஃப்ட்.
ಅಯ್ಯೋ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಆ ಕಡೆ ಹೋಗು. ಲೆಟ್ ಹಿಮ್ ಕ್ರಾಸ್ ಆಫ್ ವಿಲ್ ಗೋ ಸರ್ಚ್. ಅಲ್ಲಿಂದ ಕರೆದ್ರೆ ವಾಪಸ್ ಬರ್ತೀರಾ? ಬೇಗ ಬಿಡಿ ಅಣ್ಣ, ಇಲ್ಲಿ ಫಾರೆಸ್ಟ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಇಲ್ಲಿ ಯಾರು ಬಿಡಲ್ಲ. ಇಲ್ಲಮ್ಮ ಟಕ್ ಅಂತ ಬಂದು ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ಎಲ್ಲ ಹುಡುಕ್ಬಿಟ್ಟು ಬರ್ತೀವಿ. கைஸ் போட்டிலேருந்து இந்த பக்கம் இறங்கி வந்தாச்சு. இப்போ தேடின்னு போயிட்டுருக்கேன் அந்த மரத்துக்கிட்ட தான். ஸோ அங்கே இருக்கணும். கரெக்டாக அந்த ட்ரீயில் தான் கிராஷ் ஆச்சு. அந்த ட்ரீயாக தூரத்துலேருந்து பார்க்கவே வேறு மாதிரி இருந்துச்சு, இங்கே பார்க்கவே வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது இந்த பிளேஸில் எங்கே போய் தேடுறது? கரெக்டாக இந்த மரத்துக்கிட்ட தான் அடிச்சிச்சு. வேறும் கல்லுங்களாம் இருக்குது. என்ன இருக்குன்னு தெரில ட்ரோனுக்குப்பா. ஓ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பின்னாடி எடுத்து நான் அங்கே எங்கே இருக்கோன்னு பார்க்குறதுக்கு அப்படி திரும்பினேன். இந்த மரத்தில் தான் இடிச்சிச்சு. எங்கே கைஸ்? ஐயோ இந்த பக்கம் தான் எண்டு இருக்குது. அங்கே டச் ஆகிருந்துச்சுன்னா கூட, லைட்டாக டச் ஆகிருந்துச்சுன்னா கூட எங்கே விழுந்துருக்கணும். ஐயோ போங்க. சே மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், நான் வெக்ஸ் ஆகிடுவேன் அப்படியே. இந்த மரத்து அதுவும் ஃபுல்லாக குப்பையை போட்டு வச்சு போயிருக்கானுங்க. எல்லாம் பார்க்கவே எல்லாம் ட்ரோன் மாதிரி இருக்குது கைஸ். இருக்கு. பிளேடு ஒன்று உடஞ்சிருக்கு, இந்த பக்கம் உடஞ்சிட்டு இருக்குது. ஐயோ ஆனால் அதான் என்னன்னு தெரியலையே இப்போது. ஷிட், தேங்க் காட் கிடச்சிச்சு. ஷபா இப்போது அந்த சைட்லேருந்து இப்படி க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம் அந்த போட்டில். தேங்க் காட். சரி கொஞ்சம் ஒடிச்சிட்டு இருக்குது கைஸ். அப்பா கடவுளே, க்ளீனாக டச் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ கஷ்டப்பட்டு வாங்கினது, ஸோ அவ்வளோ ஈஸியாக போயிடாது. ஸோ திஸ் வாஸ் த ஸ்டோரி அபவுட் த லாஸ்ட் ட்ரோன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் யூடியூப்பில், என்னடா இது ட்ரோன் கிராஷ்னு போடுறாங்களே, நிஜமாக தான் ட்ரோன் கிராஷ் ஆகிருக்குமா இல்லை சும்மா போடுறாங்களான்னு யோசிப்பேன். பட் நமக்கு ஆகும்போது தாங்க தெரியும். சின்ன பொருள் தான், வெரி ஸ்மால், சின்ன பொருள். பட்டு கையை விட்டு போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுங்க அது. ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஸோ திஸ் வாஸ் இட். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோஸை, அண்ட் ஷேர் கூட பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. யாராவது இந்த மாதிரி மோட்டோ விளாக் பண்ணுறவங்க இல்லை வந்து ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you guys in the next video. Until then, this is Alan signing off from Alan Trips.